என்ன பார்த்தால் ஆடு மேய்ப்பது போல் தெரிகிறது. என்னை பார்த்தால் யாரும் நினைத்தார் நீ நினைப்பது போல அது நான் இல்லை. அப்புறம் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எகடத்துக்கு எகடம் பேசுனா கையில இருக்கிறது அப்படியே மூக்கில் விட்டுருவோம். ஜாக்கிரதை, மூக்கில் விடாதீங்க, மூக்கில் குளிக்கும் பிரியா போட்டா பையல. என்ன பேர் என்ன? நான் ஜா ஜவுபட தேச அரசாட்சி செய்யக்கூடிய செல்வன் ஜெகனி பூபதி. நான் ஜெகனி பூபதி. ஆமா சரிங்க. அப்படி ஜெகனி பூபதியாக நான் இருந்தாலும் 104 பேர் பிறந்தோம். ஆண் மக்கள் 104 பேர் பிறந்தோம். ஓய் ஏமாமா நாங்க 104 பேர் பிறந்தோம். உண்ட முடியா ஒரு அடி அடிக்க 104 பேர் நாங்கள் பிறந்தோம். அப்படி 104 பேர் பிறந்து என்னுடைய தங்கை பாம்பார் என்ற ஒரு பெண் பிள்ளை பிறந்தா. ஆக மொத்தம் 105 பேர் பிறந்தோம். ஏங்க முத ஒருத்தர் வந்தா 100 பேருன்னு சொன்னா. ஆமா நீங்க வந்திருக்கீங்க 101 பேர் சொல்லிருக்கீங்க. ஏங்க உங்க அப்பா அம்மாக்குலாம் வேற வேலையா இருக்காதுங்களா? எதை வச்சு சொல்ற? ஏங்க முத ஒருத்தர் 100 பேர் சொன்னா நீங்க 106 பேர் சொல்றீங்க. உங்க அம்மா சாமான நம்ம மக்களை பத்தா மதராசிடா இல்லைங்க. சோறு திங்கிற குண்டா நாங்களா? நாங்க 3 பேருங்க. 3 பேருக்கு உங்க அம்மா எவ்வளவு பெரிய சைஸ் சாமான வச்சு சாமான? எங்க வீட்டுல சின்னதா தாங்க இருக்கு. 104 பேருக்கு எவ்வளவு பேர் சேர்க்கணும்? பெரிய கட்டாரமாடா, பெரிய கட்டாரம். ஆமா அப்படிப்பட்ட மக்கள் பட்ட மகராசி எங்க அம்மா. சரிங்க. 104 பேர் வந்து பெண் பிள்ளையா 105 பேர் வந்து நாங்கள் இப்ப இருப்பது யார் தெரியுமா? இந்த ஜெகனி பூபதி. நான் ஒருவர் மட்டுமே இருக்கிறேன். ஒருவர் மட்டுமே. ஓ நீங்க ஒருவர் மட்டும் இருக்கீங்க. ஆமா ஒருபடி சாவல ஏங்க. நாங்க 103 பேர் என் தம்பிகள் மாண்டு மறந்து விட்டாடா. மாண்டு மறந்து விட்டார் மகதமா. என்ன காரணம்? தம்பிகளை கொன்ற பாவிகள் யாரு? யாருங்க? அஸ்தாபத்தை வேந்தர் வைக்கக்கூடிய அதாவது 886 வயது படுத்த சொன்னார் பீஸ்மர். ஓ பீஸ்மர். ஆமா பீஸ்மர் என்ன செய்தா? அதாவது அஸ்தாபத்தை வேந்தன் கண்ணு தெரியாத நல்ல திருநராட்டினருக்கு என் தங்கையை காந்தாரியை பெண் கேட்க வந்தாங்களாம். பெண் கேட்க வந்தாங்க காந்தாரியை. பெண் கேட்க வந்தோடனே என் தாயாரும் தந்தையாரோ கண்ணு தெரியாத நல்லனுக்கு பெண்ணு கொடுக்க வந்தாயே அதே பீஸ்மம் கண்ணு தெரியாத நல்லனுக்கா பெண்ணு கேட்க வந்தா தந்தை கோபம் கொண்டாராம். கோபம் கொண்டவனே அதாவது அஸ்தபரத்து வேந்தர்கள் என் தாயாரின் தந்தையை அழைத்து உதவி சித்திரை செய்து ஏன் ஒரு பஜ்ரத்துள்ள வைத்து கட்டி விட்டு என் தங்கையை கடத்தி சென்று விட்டாரா. தங்கை காந்தாரியை கண்ணு தெரியாத கிரதாட்டிக்கு திருமணம் செய்து விட்டார். அப்படி திருமணம் செய்த உடனே நாங்கள் வேட்டைக்கு சென்றவன் நாடு வந்து பார்த்த போது தாயாரும் தந்தை அழுது கொடுமினா நடந்த விஷயத்தை கேட்க நடந்த விஷயத்தை கிரதாட்டிக்கு திருமணம் செய்வதற்காக கடந்து சென்று விட்டார் தங்கை என்று சொல்ல. ஆனா 104 பேரும் புறப்பட்ட வேகமாக அப்படி வேகமாக புறப்பட்டு அத்திரபுரம் செல்ல போகின்ற போது நாங்கள் போக வழியிலே ஒரு பெரிய வட்ட பாறை என்று குறுக்க வழிமறித்தது. அப்படி வழிமறித்த உடனே நாங்கள் 104 பேர் ஒன்று கூட என்ன செய்தோம்? அந்த பாறையை கிட்டி இருந்து ஓங்கி மதித்தோம். அப்படி மிதித்த உடனே அந்த வட்ட பாறை சுக்குநூறாக பட்டார். அந்த வட்ட
பறந்தோடி போய்விட்டது. சரிங்க. அதற்கு வழி பிறந்தது. அது அப்போ தான் சண்டாளர் பீஷ்ம அஸ்தினாபுரத்திலே விட்டா அதாவது 104 பேர்களையும் 101 மன்னர்களையும் துரியோதனுடைய படை பட்டாளத்தை சும்மா விட மாட்டாங்க என்று சொல்லி என் தங்கை களம்பாரியை திருமணம் செய்து கொடுத்த சண்டாளன் திருதராட்டிற்கு பிறந்தவன் எத்தனை பேரு? ஆண் மக்கள் 100 பேரு. ஆமா, ஆண் மக்கள் 100 பேர் வந்து விட்டார்கள். நான் சொல்வது என் தங்கையை திரும்ப அதாவது கடத்தி செல்வதற்காக பழி வாங்க சென்று அப்படி சென்ற உடனே அந்த பாபிக குள்ளநரி தந்திரமாக உன் தங்கி அம்பாரியில் இருக்கிறா போய் பாருன்னு சொன்னா நானும் போய் பார்த்தேன். தங்கையை பார்ப்போம் என்று உடனே கதவை எடுத்து சாத்திட்டாங்கடா. ஆமா, கதவை சாத்தி உடனே அதை பார்த்தா சிறைச்சாலையாக விட்டது. சரி, சிறைச்சாலை அடைத்து விட்டாங்களே, என்ன செய்ய என்று பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தொட்டாங்க வச்சு கூழ் கொடுத்தா அதை சாப்பிட்டு வாழ முடியுமா? முடியாது. யோசித்தோம். அதாவது 100 பேத்துல 104 பேத்திலையும் யாரோ ஒருவன் உயிர் வாழ வேண்டும், பழி வாங்க வேண்டும். இது 103 பேருடைய தொட்டாங்க வச்சு கூட இந்த ஜகினி நானும் ஒருவனை கொடுத்து நான் மட்டும் உயிர் வாழ்ந்தேன். என் தம்பிகள் பசி மட்டுமாக மாண்டு மனிதனாக மற்ற கொள்ள வந்தா என்று காலைப்படுத்த விட்டாங்க. என் காலை ஆமா, தந்தையை ஏன் காலைப்படுத்தாய் என்று கேட்ட போது அடே ஜகினி, நீ நடக்கின்ற போதெல்லாம், நீ மொண்டி நடக்கின்ற போதெல்லாம் தம்பியில கொண்டதுக்கு பாவத்துக்காக பழித்தைக்க வேண்டும் என்பதற்காக தான் கொன்று காலை வெட்டினேன் என்று சொன்னா அதை மனதில் வைத்துக் கொண்டு என் தந்தை மாண்டு விட்டா மாண்டுடைய தந்தையுடைய நல்ல என்பதை கொண்டு பகடகாயை உருவாக்கினேன். இந்த பகடகாயை உருவாக்கி அதை கொண்டு புறப்பட்டு மீண்டும் மத்தியில் புறப்பட்டு புறப்பட்டு என்ன செய்து பழி வாங்க வேண்டும், தம்பிகளை கொண்டவரை பழித்து வைக்க வேண்டும். ஒண்ணு பகையாளியாக கொண்ட வேண்டும், சண்டை போட்டு கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் தந்திரமார்க்கமாக சூதர்மார்க்கமாக வெல்ல வேண்டும், உறவாடி கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சில துஷ்டர்கள் உறவாடி கெடுப்பது போல நானும் உறவாடி கெடுத்தேன். அவர்கள் கூட இருந்த தாய் மாமன் என்று முறையினாலே கூட இருந்து பகடகாயை வைத்து பங்காளிக்கு பகை மூட்டி வைத்த யாரு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கு பகை மூட்டி வச்ச சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா அவங்களை அடிச்சுட்டு சாப்பிட்டோம். துரியோதனன் செத்தால் எனக்கு நஷ்டம் இல்ல, பாண்டவர் செத்தால் எனக்கு நஷ்டம் இல்ல. எனக்கு தேவை என் தம்பிகளை கொண்டதுக்கு பழி வாங்கணும். ஆமா, இதுதான் லட்சியம். அதனால பகடையிலே அனைவரையும் பகடை வைத்து தோல்வி கடை செய்து பாண்டவரை நாடு விட்டு நாடு கடத்த சென்று அப்பதான் பங்காளி பாண்டவருக்கும் கௌரவ துரியோதனுக்கும் சண்டை சமுதாயம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் அத்திராபுரத்தில் ஆண் மக்கள் அண்ணா கோயில் கட்சி ஆண் மக்கள் எவனும் ஒருவன் உயிரோடு இருக்க கூடாது. இதுதான் எண்ணம். ஆகையால இப்ப அஸ்தினாபுரத்திலே துரியோதன மாமன்னன் என்னை குத்து விளக்காக நினைக்கின்றார். அடிபட்டு குத்து விளக்காக நானும் அஸ்தினாபுரத்தை அழிப்பதற்காகவே காத்திருக்கின்றேன். ஆகையால நீ வந்த விஷயம் என்ன? நான் சொன்ன விஷயத்தை மருமகன் துரியோதனன் சொல்லி அந்த விஷயம் என்ன?